21/9/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கு சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம எப்படி கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்ப்போம். நேற்று நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் 102ன்னு நான் எடுத்திருந்தேன். இருந்தாலும் பெரிய நம்பர் வருமா சின்ன நம்பர் வருமாங்கிறது ஆல் போர்டுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்துச்சு. அதனால தான் ஒன்று ஆல் போர்டுக்கு இதை வைங்க, இல்லைன்னா அதை வைங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நான். ஏன்னா நேற்று டவுட்டில் எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி. நேற்று ஆல் போர்டுக்கு ஒன்று இது வரும், இல்லை அது வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பெரிய நம்பரே வந்துருச்சு. ஏன்னா ஒரு குழப்படியாக தான் இருந்துச்சு நேற்று கொஞ்சம் எனக்கு. அதனால் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், 7ஆம் நம்பர் கீழே தான் எடுத்துருந்தாக்குறாங்க. 8 நம்ம வைக்கலை. சரிங்க. 6ஆம் நம்பர் அதுவும் கீழே தான் எடுத்துருக்குறாங்க. அடுத்து 77 பார்த்தீங்களா, மேலே உள்ள நம்பர் டச் ஆகலை. சரிங்களா? அதனால தான் நேற்று கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் 2 டிஜிட்டலில் நம்மளுக்கு எல்லாம் வராது. ஏன்னா வேறு நம்பர் 8ஆம் நம்பர் அப்படி டபுள்ஸாக அடித்தனால 8 உள்ளே வந்தனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியராக இருக்கும். ஆனால் 72 நம்ம கொடுத்துருந்தோம். 072 172 அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் டபுள்ஸாக ஏதோ ஒன்று பவர் பண்ணி அடிப்பாங்கன்னு நினச்சி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அது 77ஆகவே வந்திருக்குது. சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கில் 7 2 அந்த மாதிரி இருந்துச்சு. 2க்கு பவர் 7 தான். சரிங்களா? அந்த மாதிரி 77ஆகவே அடிச்சிருக்கிறாங்க லாஸ்ட்டில். நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தோம்னா ஒரு செட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாலும் வைக்கலாம். ஆனால் வைக்கும்போது நம்ம இதில் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம கொடுப்போம். அதனால் நம்ம அப்படியே கொடுத்துட்டோம். சரிங்களா? 72ங்கிற மாதிரி நம்பர் வரணும், இல்லை டபுள்ஸாக வரணும். அந்த மாதிரி அது கரெக்டாக 77ஆக வந்திருக்குது. சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுக்கும்போது அப்படி ஒரு செட்டு அந்த மாதிரி எதாவது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரி, நாளைக்கும் தான் நான் கணிப்பை போட்டுடலாம். ஒரு நாள் அப்படியும் போகும் இப்படியும் போகும். சரிங்களா? அதேமாதிரி டியர் புக்கிங் போட விருப்பம் இருக்கவங்க 8610575149. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டியர் மற்றும் கேரளா புக்கிங் இருக்குது. சரிங்களா? புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போடுறது மட்டும். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 926ன்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த நம்பர்கள் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 9க்கு பவர் 4. 9 நீங்கள் ஆல் போடு ஒரு நம்பர் போடுறதுக்கு 2 நம்பராக போட்டிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவ் அந்த பவர் நம்பர் எடுத்து போடுங்க. சரிங்களா? அப்போ கொஞ்சம் இது இல்லை அது அந்த மாதிரி வந்துடும். அது 2 எடுத்திங்கன்னா 7. சரிங்களா? நாளைக்கு 7 வருமானா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரலாம், சொல்ல முடியாது. ஆனால் 2ங்கிறது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டு இதில் இருந்தால் வரும், பாஸ் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பர் வேணால் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அதனால் 6ங்கிறது வரணும். சரிங்களா? நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மேலேயே கொடுத்துருக்குறேன் ஆல் போர்டு நம்பர். அதுதான், ஏன்னா நேற்றுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பரே எழுதுனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தோணுச்சு, சரி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நேற்று நான் சொல்லியே கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி கரெக்டாக மேலே வச்சுருக்கிறேன். இந்த நம்பர்களில் நாளைக்கு ஆல் போர்டு நம்பர் கண்டிப்பாக வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறேங்கிறதுக்காக மட்டும் பண்ணாதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான். சரிங்களா? உங்களுடைய கணிப்பில் வரும் பட்சத்தில் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 92 26 69 47 71 14 42 72 நாளைக்கு ஒரு 72ங்கிற மாதிரி நம்பர் வரலாம், இல்லை 27ங்கிற மாதிரி நம்பர் கூட வரலாம். 21. சரிங்களா? நாளைக்கு டேட்டும் 21ங்கிற மாதிரி நம்பரும் கணிப்பில் வந்திருக்குது பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணிப்பில் அப்படி இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். 21ஆகவும் வரலாம், 12ஆகவும் வரலாம். அதே மாதிரி 26 அந்த மாதிரி பவர் பண்ணி கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதுமாதிரி 47. நீங்கள் எந்த செட்டு எடுத்தாலும் உங்கள் கணிப்பில் 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு நான் கொடுத்ததை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் மட்டும் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அப்போ 92ன்னு போட்டிங்கன்னா 29 ஒன்று வச்சுருங்க. அப்போ ஒரு நல்ல வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். எல்லா செட்டும் அந்த மாதிரி தான். நீங்களாக ஒரு நம்பர் நான் கொடுக்காம நீங்களும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதையும் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதேமாதிரி 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 926 741 427 129 624 421. ஏற்கனவே 741ங்கிற மாதிரி நம்பர் இப்போ தான் அடித்தாங்க. ஆனால் பழையபடியும் வந்து விழுது அந்த நம்பர் கணக்கில் வருது. அதனால் ஒருவேளை 3 டிஜிட்டல் எடுக்கட்டாலும் 2 டிஜிட்டல்னாலும் 71 41 அந்த மாதிரி எடுக்கணும். 74ங்கிற மாதிரி நம்பர் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நம்ம இதில் 47ன்னு கொடுத்துருக்கோம். வைக்கும்போது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நம்பர் எப்படி வேணாலும் மாறும். அதனால் அந்த நம்பர்கள் வரும்னு சொல்லலாம், ஆனால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக நம்ம அதை தெளிவாக சொல்லி கொடுத்துறோம். உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் அதை போடுங்க நம்ப. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. இது என்னோடய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான். சரிங்களா? உங்களுக்கும் ஒரு ஐடியா வேணும். அந்த கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா?
அதே மாதிரி தான் எல்லாமே சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இதை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணணும், டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.